சிவாய் நமமா. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரே சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா. சிவாய நம. ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்பிதப்பில் அணைந்தவரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஓராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரை. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னா திருவடிகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற திருவருளுக்கும், ஈசன் குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இதை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை உடனுக்குடன் பதிவு செய்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இதன் அடிப்படையாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய நிறுவனர் ஆனந்த ஐயா அவர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற நிகழ்விலே ஆனந்த நிலை எவ்வாறு இன்புறு நிலையிலே இருக்கிறோம் என்கிறதை பார்த்தோம். அவ்வாறு பார்க்கிற போது அருள் மட்டும் பத்தாது, இன்புறு நிலையில சிவத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சென்ற அமர்வுல நாம அருமையாக சிந்தித்தோம். அந்த 8 அதிகாரம் பார்த்தோம். இந்த நூல் திருவருட்பயன் அப்படிங்கிற நூல்ல 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 10 குறள்கள் உள்ளன. எனவே 100 குறள்களை உள்ளடக்கி மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிற இந்த ஞான நூல் தான் திருவருட்பயன். இதனை உமாபதி சிவாச்சாரியார் அருளியிருக்கிறார் என்று பார்த்தோம். ஒரு குழந்தையை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வது போல பதி, பசு, பாசம் என்கிற முப்பொருள்களினுடைய நிலையை, பிறகு அருள் திருவருளினுடைய இன்றியமையாமை, அதனுடைய பயன், திருவருளை உபதேசம் செய்வதற்கு ஞானாசிரியர் மானுட சட்டை தாங்கி வருவார் என்பதை வரை பார்த்தோம். பிறகு எவ்வாறு நாம் உயிர் விளக்கம் பெறுவது, கேட்டல் சிந்தித்தல் என்கிற நிலையை பெற்று எவ்வாறு நம்ம இந்த மாதிரி உயிர் விளக்கம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம். பிறகு சிவனோடு சேர்ந்து இன்புறு நிலையை எவ்வாறு எய்துவது என்பதை வரை சென்ற அமர்விலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய அமர்விலே திரு ஐந்தெழுத்து அருள்நிலை என்பதை பார்க்க இருக்கிறோம்.
இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு முன்னரே தெரியும் திரு ஐந்தெழுத்து என்றால் என்னன்னு. இந்த அதிகாரத்துல திரு ஐந்தெழுத்தினுடைய கேட்கலாமா? கேக்குதா? இந்த அதிகாரத்துல திரு ஐந்தெழுத்தினை குறித்து உபதேச முறையில எவ்வாறு உணர்வோம் அப்படிங்கிறத நுட்பமா இவர் சொல்லி இருக்கிறார். அந்த அதனால்தான் இதுக்கு ஐந்தெழுத்து அருள்நிலை, ஐந்தெழுத்தை எவ்வாறு உணர்கிறோம் அப்படிங்கிறத இதுல விளக்கமா சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது ஏன் அது தேவை? ஏன்னா நமக்கு முன்னாடியே ஐந்தெழுத்து தெரியும், உண்மை விளக்கத்துல நம்ம மிக விரிவாக படித்திருக்கிறோம். இந்த ஐந்தெழுத்தினுடைய தேவை இப்பொழுது என்ன, ஏன் இதை 9ஆம் அதிகாரமாக வைத்தார் அப்படிங்கிறத சிறிது சிந்திக்கிறோம். மெய்கண்டார் அவருடைய சிவஞான போதத்துல 9ஆம் நூற்பாவிலேதான் திரு ஐந்தெழுத்தை கணிக்கும் முறையை சொல்லியிருக்கிறார். அவருடைய வழியின்படி அடியொற்றி உமாபதி சிவாச்சாரியாரும் 9வது அதிகாரத்திலே திரு ஐந்தெழுத்தின் தன்மையை, பெருமையை, சிறப்பை சொல்லி இருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். எனவே மெய்கண்டார் எவ்வாறு 9வது சூத்திரத்திலே சொல்லி இருக்கிறாரோ அதை போலத்தான் இவரும் 9வது அதிகாரத்திலே ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார் என்று கொள்ளலாம். நாம நிட்டை கூடுதல்ங்கிற நிலையை பார்த்துட்டோம். அப்பதான் இன்புறு நிலை கிடைக்கிறது. இன்புறு நிலை கிடைத்த பிறகு ஏன் திரு ஐந்தெழுத்தின் தன்மையை சொல்ல வேண்டும், திருவெழுந்தெழுத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை நம்ம இப்ப சிந்திக்கிறோம். இப்போ ஒருத்தர் நெட்டை கூடிய நிலையில இருக்கிறார். உலகப்பற்றெல்லாம் நீக்கி இறைவனே கதி என்று அவருடைய திருவடிகளிலே விழுந்து சிவபெருமானோடு தாடலை போல் சேர்ந்து கழித்து இருக்கிறார். அவ்வாறு இருக்கிற போது இந்த உடம்போட இருக்கிறார், உலகத்துல நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதான் ஜீவன் முத்தர்கள்னு சொல்றோம். ஆனா எப்படி ஒரு பெருங்காய டப்பால பெருங்காயம் முழுவதும் பயன்படுத்தி விட்டாலும் கூட அந்த டப்பாவில அதனுடைய வாசனை இருக்குமோ, அதே போல ஆணவ மலம் முழுவதும் நீங்கி இருந்தாலும் கூட ஆணவ மல பற்றினுடைய காரணமாக அந்த ஜீவன் முத்தருடைய கருவி கரணங்கள் உலக இயல்பிலே பொருந்தலாம். அத ஒரோ வழிங்கிறார், எப்பொழுதாவது அது மாதிரி வர ஆரம்பித்து விடும். அவ்வாறு வராமல் இருப்பதற்காக, உலக நினைவிலே அவர்கள் பற்றிட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் திரு ஐந்தெழுத்தை சொல்ல வேண்டும், கணிக்க வேண்டும். அப்ப அந்த நிலைக்கு போனவங்க, நெட்டை கூடுதல் என்கிற நிலைக்கு போனவர்கள் அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கி விடாமல் இருப்பதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த திரு ஐந்தெழுத்து. ஏன்னா திரு ஐந்தெழுத்தை இப்ப சொல்ல, ஏன்னா இன்புறு நிலை வந்தாச்சு. இன்புறு நிலை வந்த பிறகு சிவபெருமானோடு சேர்ந்த பிறகு திரு ஐந்தெழுத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, அந்த நிலையில அவர்கள் பழக்கத்தின் காரணமாக இந்த உயிரானது உலக பொருளோடு தொடர்பு கொள்ள நேரிடலாம். அவ்வாறு நேரிடும் பொழுதுதான் திரு ஐந்தெழுத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். எனவே திரு ஐந்தெழுத்தினுடைய இன்றியமையாமை அவர்களுக்கு புலனாகிறது. இப்போ கேட்டல், தெளிதல், சிந்தித்தல் அப்படிங்கிற நிலையில சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சிந்தித்தல் நிலையில இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உயரணும், நெட்டை கூடுதல் நிலைக்கு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரு ஐந்தெழுத்தை சொல்ல வேண்டும். அப்ப திரு ஐந்தெழுத்து 2 நிலையில பயன்படுது. ஒண்ணு, மேல்நிலைக்கு நெட்டை கூடுதல் நிலைக்கு போனவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வராமல் இருப்பதற்கு பயன்படுகிறது. இன்னொன்னு, அந்த நிலையை எய்த முடியாதவர்கள் சில பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த திரு ஐந்தெழுத்தானது பயன்படுகிறது, நெட்டை கூடுதல் நிலைக்கு அவர்களை அழைத்து போகிறது. எனவே அதான் என்ன பண்றாரு, இன்புறு நிலைக்கு பிறகு இந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். எனவே இதனுடைய ஐந்தெழுத்து அருள் நிலை என்பதனுடைய பொருள், ஐந்தெழுத்து தன்னை உணர்வாருக்கு அருளும் முறைமை.
எவ்வாறு அருள்கிறது? நம்ம கொண்டு போய் பொருளை உணர உணர திரு ஐந்தெழுத்தினுடைய பொருளை எவ்வாறெல்லாம் உணர்கிறோமோ அப்பொழுது நம்ம திருவருள் வியாபகத்துல நம்ம இணைக்குது. திருவருள் வியாபகத்துல இணைச்ச உடனே பிறகு நெட்டை கூடுதல் நிலை உண்டாகிறது. இதனாலதான் திரு ஐந்தெழுத்தினுடைய நிலையை இந்த இடத்துல வந்து சொல்லி இருக்கிறார். அப்புறம் மேலும் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, இந்த திரு ஐந்தெழுத்தானது எல்லாருக்கும் என்ன நாம நினைக்கலாம், அப்ப சிந்தித்தல் தெளிதல் நிலைக்கு போகல, நான் தொடக்க நிலையில இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் இந்த திரு ஐந்தெழுத்து பயன்படுகிறது. எனவே திருவருளிலே அழுந்திட்ட பொருட்டும் திரு ஐந்தெழுத்தை ஓத வேண்டும், அதன் பொருள் இது, அதனுடைய ஓதும் முறை இது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல இவர் சொல்லி இருக்கிறார். மேலும் வீட்டு நெறியை இதுதான் காட்டுகிறது. அப்ப திரு ஐந்தெழுத்து வேறு, சிவபெருமான் வேறு என்று நினைத்து விடக்கூடாது. திரு ஐந்தெழுத்து தான் சிவன். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் என்கிற தேவாரத்துல அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்லுவார். அப்ப அஞ்செழுத்து அப்படிங்கிற இடத்துல சிவபெருமான் தான் அங்க உதைத்தார்னு தெரியும். எனவே அஞ்செழுத்துமே என்று சொன்னதுனாலே சிவன் வேறு அஞ்செழுத்து வேறு இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த அஞ்செழுத்துலதான் நிறைய தேவாரங்கள் சொல்லி இருப்பாங்க. நம்ம மாணிக்கவாசகர் கூட நமச்சிவாய வாழ்க என்றுதான் இதனை தொடங்குவார்கள். எனவே நமச்சிவாயம் என்கிற ஐந்து எழுத்தினுடைய பெருமையை மிக விளக்கமாக சொல்ல போவதுதான் இந்த அதிகாரம். அடுத்து இப்போ இந்த இதுல நாம உயிர் வந்து ஒரு பிறவிக்கடல்ல கிடக்கு. அவ்வாறு பிறவிக்கடலில் கிடக்கிற போது எப்படியாவது நாம முன்னேறிடணும், இந்த பிறவி துன்பத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்துகிறது. கை கால்கள் சலிக்கிற அளவிற்கு நீந்துகிறது. அப்படி நீந்தினாலும் கூட கரை ஏற முடியவில்லை. மேல அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பெரிய பெரிய அலை வந்தது. அது மட்டும் இல்லை, சூறாவளி காற்று சுழன்று அடிக்கிறது. பெரிய சுறாமீன் அந்த கடல்ல கிடக்கு. இவைகளெல்லாம் பார்த்த உடனே நாம பிறவி கடல்ல இருந்து வெளியே வருவோமா மாட்டுவோமா என்கிற நிலை நமக்கு உண்டாகிறது. எனவேதான் பிறவிக்கடலை நீந்துவதற்கு இந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு படகு ஒண்ணு சின்னதா வருது. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த திரு ஐந்தெழுத்து. எனவே இப்போ பிறவி கடல்ல கிடக்கிறோம். பிறவி கடல்ல நிறைய அலைகள் உண்டாகின்றன. அந்த அலைகள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இன்ப துன்பங்கள் தான். நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் தான் அதனுடைய இது. இந்த சூறாவளி என்பது மகளிர் மயக்கம். மகளிர்மால ஏற்படக்கூடிய மயக்கத்தை சூறாவளி என்று சொல்கிறார்கள். பொதுவா காமம் என்பது சுறாமீன். எனவே இதிலிருந்து கரையேறுவதற்கு ஒரு புனையாக, ஒரு தெப்பமாக, ஒரு சிறு படகாக நமக்கு இருப்பதுதான் திரு ஐந்தெழுத்து. அதனாலதான் ஐந்தெழுத்து புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். ஆக ஐந்தெழுத்து என்பது புனைதான். முன்னாடியே சொன்ன சிவபெருமான் வேறு இல்லை, ஐந்தெழுத்து வேறு இல்லை. இந்த ஐந்தெழுத்துல என்னென்ன உண்டு, அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்ல போறோம். இவர் சேக்கிழார் சுவாமி அதை சொல்லுவார். இது வந்து பிறவிக்கடலிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு புனை தான் இது. நம்மள ஆணவ மலம்ங்கிற ஒரு கல்லோட கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆணவ மலத்தை கல்லோடு சேர்த்து கட்டக்கூடிய கயிறுங்கிறது இரு வினைகள். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படி இரண்டு கயிறால நம்மள கட்டி இருக்கிறாங்க. இந்த உயிரானது கட்டப்பட்டு, கல்லோடு கட்டப்பட்டு கயிற்றினால் வலிய பிணைக்கப்பட்டிருப்பதனால அதை மூழ்குவது அன்றி நீந்தி கரையேறுவதற்கு வழியே இல்லை. இந்த மாதிரி நிலையிலே கரையேறுவதற்கு வழியாக இருப்பதுதான் திரு ஐந்தெழுத்து. அதை சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார். இருவினை பாசம்
மும்மலக்கல் ஆர்த்திட, மும்மலக்கல்னா ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 விதமான கல்லையும் இணைத்து வரு பவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்கு. எனவே அஞ்செழுத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது என்ன பண்ணுது? திருவருளை பற்றி நம்மை முக்திக்கு வழிகாட்டுகிறது. ஆக அஞ்செழுத்தினுடைய பொருளை உணர உணர திருவருள் வியாபகத்திலே நாம் ஒடுங்கி இருப்போம். இத திருமூலர் சொல்றார், எழுத்தை அழுத்தும் எழுத்துங்கிறார். அது என்ன எழுத்து அப்படின்னா, முதல்ல சொல்ற எழுத்து ஊழ்வினை. அதுதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லுவோம். எழுத்தை அழுத்தும் எழுத்துனா இந்த ஊழ்வினையை நீக்கக்கூடிய, அகற்றக்கூடிய இந்த 5 எழுத்து. அதான் கந்தர் அலங்காரத்துல வரும் இல்லைங்களா, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு சொல்லுவாரு. அந்த எழுத்து தான் ஊழ்வினை. இத அழிக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா இந்த திரு 5 எழுத்து. இதத்தான் உமாவதி சிவாச்சாரியார் பின்னாடி பார்க்க போற நூல்ல சிவபிரகாசத்துல சொல்றார், 5 எழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே அப்படின்னு 90வது செய்யுள்ள இவர் சொல்றார். இப்போ இந்த 5 எழுத்தும் சாதாரண மந்திரம் இல்லை, நம்ம முக்திக்கு இட்டு செல்வது என்று சொன்னோம். அப்ப சிவாய நம அப்படிங்கிறது தான் 5 எழுத்து. இதனுடைய வெவ்வேறு வகைகளை இப்ப பார்க்க இருக்கிறோம். இதுல சி என்பது சிவபெருமானை குறிக்கிறது, வா என்பது திருவருளை குறிக்கிறது, ய உயிரை குறிக்கிறது, ந திரோதான சக்தி, இதுல மாயையும் கண்மமும் அடங்கி விடுகிறது, ம என்பது ஆணவ மலம். அப்ப சிவாய நம என்கிற பகுதியில முதல்ல இருக்கிற திருவருளும் சிவபெருமானும் ஒரு பக்கத்துல இருக்காங்க, ஏன் உயிர் நடுவுல இருக்கு, இந்த பக்கம் திரோதான சக்தியும் ஆணவ மலமும் இருக்கு. அப்ப சிவாய நமங்கிறதுல சிவ என்பது பதியையும், ஏ என்பது பசுவையும், நம என்பது பாசத்தையும் குறிக்கிறது. எனவே சைவத்தின் அடிப்படையான முப்பொருள் உண்மையாகிய பதி பசு பாசம் என்பவற்றை சிவாய நம என்கிற 5 எழுத்து மந்திரம் சொல்கிறது. முன்னாடியே சொன்ன சிவாய நம மந்திரம் வேறு அல்ல, சிவபெருமான் வேறு அல்ல. அப்ப சிவபெருமானை நினைத்தாலும் இந்த மந்திரத்தை நினைத்தாலும் நாம் சிவனோடு இருப்பதாக சமம். சில பேர் என்ன பண்றாங்க, அதையே இன்னொரு வகையா சொல்லுவாங்க. ந என்பது உயிரானது மாயையில் அழுந்தி கிடக்கக்கூடிய சகல நிலை, இது மாயையிலே அடங்கி இருக்கு. ம என்பது ஆணவமாகிய அறியாமையில உயிர் அழுந்து கிடக்கிறது, இதற்கு கேவல நிலைன்னு பேர். அப்ப நமங்கிறதுல ந மாயையில அழுந்தி கிடக்கு சகல நிலை, மங்கிறது ஆணவமலமாகிய அறியாமையில அழுந்தி கிடக்கிறது, இதற்கு கேவல நிலைன்னு பேர். வாக்கு வருவோம், இது திருவருளில் அழுந்தி இருக்கிறது, இதற்கு துரிய அருள் நிலைன்னு பேரு. சி என்பது உயிர் சிவத்தில் அழுந்தி நிற்கக்கூடிய துரியாதீத ஆனந்த நிலை. அப்ப சிவாய நமல ந ம ரெண்டும் ஒண்ணு சகல நிலை கேவல நிலையை குறிக்கிறது, ஒரு பக்கத்துல துரிய நிலையையும் துரியாதீத நிலையையும் குறிக்கிறது. அப்ப இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலேயே இவை அனைத்தும் அடங்கி உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே உயிர் பாசத்தை சார்ந்து சகல கேவலங்களை பெறுகிறது, பதியை சார்ந்து அருள்நிலை ஆனந்த நிலையை அடைகிறது என்பதை இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த 5 எழுத்தினுடைய வகைகள் என்னென்ன? அக்கரம் என்றால் எழுத்து, அக்ஷரம் என்பதுதான் தமிழ்ல அக்கரம்னு சொல்லியிருக்காங்க, இது பஞ்சாக்கரம் சொல்லுவாங்க. இந்த பஞ்சாக்கரத்துல மொத்தம் 5 வகையான பஞ்சாக்கரம் இருக்கு. ஒண்ணு தூல பஞ்சாக்கரம், 2வது சூக்கும பஞ்சாக்கரம், 3வது அதிசூக்கும பஞ்சாக்கரம், 4 காரண பஞ்சாக்கரம், 5 மகா காரண பஞ்சாக்கரம். இப்ப ஒண்ணு என்னன்னு சொல்லுவோம், அப்புறம் ஒண்ணு விளக்கிட்டு போவோம். தூல பஞ்சாட்சரம் அப்படின்னா நமச்சிவாய,
சூக்கும பஞ்சாக்கரம்னா சிவாய நம, அதிசூக்கும பஞ்சாக்கரம்னா சிவாய, காரண பஞ்சாக்கரம்னா சிவ, மகா காரண பஞ்சாக்கரம்னா சி. அது பாருங்களேன், முதல்ல 5 எழுத்து அது நமச்சிவாய, பிறகு அதே 5 எழுத்து தான் அது சிவாய நம, இது சூக்குமம். அடுத்தது அதிசூக்குமங்கிறது சிவாய, அப்புறம் 2 எழுத்தா குறைஞ்சது அது காரண பஞ்சாட்சரம், இன்னொன்னு மகா காரண பஞ்சாட்சரம் அது சி. இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரும். ஸ்தூலம் என்பது வெளியில தெரிவது, வெளிப்படையாக தெரிகிறது. ஆக வெளிப்படையாக தெரியக்கூடிய பஞ்சாக்கரம் நமச்சிவாய. இதுல ந ம என்கிற ஆணவ மலமும் திரோதான சக்தியும் முன்னாடி இருக்கும், ஏங்கிற உயிருக்கு முன்னாடி இருக்கும். திருவருளும் சிவமும் பின்னாடி இருக்கும். அதனாலதான் நமசிவாய அப்படின்னு சொல்றோம். இந்த பாச எழுத்துக்கள் முன்னாடி இருக்குது, அருள் எழுத்துக்கள் பின்னாடி இருக்குது. இதை தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லுவார்கள். இதை யார் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இது யாருக்குரியதுன்னு கேட்டா, எனக்கு இன்னும் உலக இன்பம் விடல, பாசப்பற்றை விட விரும்பாதவர்கள்னு சில பேர் இருப்பாங்க. என்னுடைய மகன் மகள் அவனுக்கு திருமணம் பண்ணிட்டோம், அப்படி இப்படி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இந்த பாசப்பற்றை விரும்பாத இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும். தூலமாக வைத்து சொல்வார்கள், வெளிப்படையாக சொல்லுவார்கள். அப்படி இருந்ததுன்னா அது நமசிவாய. இத சமய தீட்சையின் போது சொல்லுவார்கள். அவங்க ஞானகுரு உபதேசிக்கும் போது சமய தீட்சையில இதை சொல்லுவார்கள். இந்த மந்திரம் சொல்லுகிற போது அவர்கள் சரியை இந்த நிலையிலே இருப்பார்கள். எனவே நமசிவாயங்கிறது தான் தூல பஞ்சாக்கரம், வெளிப்படையாக தெரிவது. ஆணவ பாச எழுத்துக்கள் முன்னாடியும் அருள் எழுத்துக்கள் பின்பக்கமும் இருக்கும். இது நமசிவாய. யார் சொல்லுவாங்கன்னு கேட்டா, உலக பற்றை விட விரும்பாதவர்கள் சொல்ல வேண்டும். இம்மை பயன் மட்டும் அடைந்தால் போதும் என்பவர்கள் நமசிவாய சொல்ல வேண்டும். இது சமய தீட்சையிலே மிகச் சிறப்பாக சொல்லித்தரப்படும். ஏன்னா சமயத்துக்கு உள்ள வரும்போது முதல்ல பெறக்கூடிய தீட்சை சமய தீட்சை, அதுல இதைதான் சொல்லுவாங்க. இது சரியை நிலைக்கு உரியது. அடுத்தது இது அந்த இச்சு போட்டாங்கன்னா அது பெயர். நாதம் நாமம் நமச்சிவாயவே. இச்சு இல்லாம இருந்ததுன்னா அந்த மந்திரம். எனவே பேர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா தூல பஞ்சாட்சரத்தில் தான் பேர் வைப்பாங்க. நமச்சிவாயம் என்று பேர் வைப்பாங்க, சிவாயனமன் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது மிகவும் சூக்குமமா இருக்கிறதுனால சூக்கும பஞ்சாட்சரத்துல பேர் வைக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற போது தூலமா வைப்பாங்க. எனவே நமச்சிவாய என்றுதான் தொடங்கும். சரி, அடுத்தது போ சூக்கும பஞ்சாட்சரம். சூக்குமம்னா மறைந்து இருப்பதுன்னு பேர். இதுல பாத்தீங்கன்னா அருள் எழுத்துக்களாகிய சீவ அப்படிங்கிறது முன்னாடியும் பாச எழுத்துக்கள் பின்னாடியும் இருக்கும். இந்த ஏங்கிற உயிருக்கு முன்னாடி சிவ இருக்கும், பின்னாடி நம இருக்கும். இதுக்கு சூக்கும பஞ்சாட்சரம்னு பேர். இது என்னன்னு கேட்டா, ஓரளவுக்கு பற்று விட்டவர்களுக்கு இந்த பஞ்சாட்சரம் பொருந்தும். அது உலக பொருள்கள்ல பற்று விடாதவர்களுக்கு உரியது. இது உலக பற்று விட்டு கொஞ்சமாவது ஓரளவுக்காவது விட்டு இருக்கவங்களுக்கு உரியது இந்த பஞ்சாட்சரம். இது விசேட தீட்சையின் போது அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படி சொல்லும் போது இவங்க கிரியையிலையும் முதல்ல ஆரம்பிக்கும் போது கிரியையில, அப்புறம் யோகத்திலும் இருப்பார்கள். அப்ப கிரியை யோகம் ஆகியவற்றிலே இருக்கிற போது இவர்கள் இந்த சூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்லுவார்கள். அதனால பற்றுக்களை விட விரும்பாதவர்கள் தூல பஞ்சாட்சரத்தையும், பற்றுக்களை ஓரளவுக்கு விட்டவர்கள் சூக்கும பஞ்சாட்சரத்தையும் கணிக்க வேண்டும். ஏன்னா பொதுவா சந்தேகம் கேளுங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, சார் சிவாய நம இருக்கு, நமசிவாய இருக்கு, எதை சொல்லணும்னு கேட்பாங்க. அப்ப இம்மை இன்பம் போதும், உலகத்தில் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் தூல பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாயத்தையும், இம்மை இன்பமும் வேணும் மறுமை இன்பமும் வேணும் அப்படிங்கிறவங்க சிவாய நம என்கிற மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உபதேசம் பெற்று சொன்னால் அதனுடைய பலன் இருக்கும், பலன் உண்டு.
ஆக சரியை நிலையில இருப்பவங்க தூல பஞ்சாட்சரத்தையும், கிரியை யோக நிலையில இருப்பவர்கள் சூக்கும பஞ்சாட்சரத்தையும் சொல்லுவார்கள். இந்த 2 மந்திரத்திலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஏங்கிற எழுத்து மலத்தோடு சேர்ந்து இருக்கிறது. ஏன் சூக்குமத்துல பின்னாடி இருக்குது, தூலத்துல முன்னாடி இருக்கு. ஆக நங்கிறதும் மாங்கிறதும் சேர்ந்துதான் இருக்கு. எனவே இந்த பாசம் நம்மை விட்டு அகலவே அகலாது. அப்ப பாசத்தை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த நமங்கிற எழுத்தை விட்டுட்டோம்னா, இப்ப சிவாய நம்ம விட்டுட்டோம், அப்ப சிவாய மட்டும் இருக்கும். அப்ப சிவாய அப்படிங்கிறது ஒரு மந்திரம். இதுக்கு அதிசூக்கும மந்திரம், பஞ்சாட்சரம்னு பேரு. அது சூக்குமம், இது அதிசூக்கம்னா அதை விட ரகசியமானதுன்னு அர்த்தம். சூட்சுமம்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய தமிழ் தான் சூக்குமம். எனவே இதுக்கு அதிசூக்கும பஞ்சாட்சரம்னு பேரு. இது 3 எழுத்துக்களால் சொல்லப்படும் சிவாய என்று சொல்வார். இது சுத்தமா உலக இன்பம் பூரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தின் மீது வேட்கை கொண்டவர்களுக்கு அவர்கள் ஞானாசிரியர்களை அடைந்து அவரிடம் ஒரு தீட்சை பெறுவார்கள். அந்த தீட்சைக்கு நிர்வாண தீட்சைன்னு பேரு. அந்த நிர்வாண தீட்சையில தான் இந்த சிவாய என்கிற மந்திரம் சொல்லப்படும். சில நூல்கள்ல சிவய சிவன்னு இருக்கும், இதுவும் அதுவும் ஒண்ணுதான். சிவாய சிவாயன்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது சிவய சிவ அங்க போல வரும். அப்ப 2 பக்கமும் சிவ இருக்கும். சிவசிவன்னு சொல்றாங்க ஐயா. அப்படியும் சொல்லுவோம். அது நம்ம அடுத்தது போறோம். அதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு சொல்ல போறோமா. இப்ப நம்ம சிவாயங்கிற அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சிவாய சிவ சிவய சிவ அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஏங்கிற உயிர் முன்னாடி ஒரு சிவ பின்னாடி ஒரு சிவ இருக்கும். அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க அந்த உயிர். அப்ப சிவத்தோடும் திருவருளோடும் இருபுறமும் இருக்கிறதுனால இதுக்கு இருதலை மாணிக்கம்னு ஒரு பேர் உண்டு. ஆனா சிவாய என்கிற 3 எழுத்தாக சொல்லப்படுவதுதான் அதிசூக்கும பஞ்சாட்சரம். அடுத்தது இப்போ இதுல வாவுக்கும் சீக்கும் நடுவுல இருக்கும். சிவாய சிவ சிவாய சிவா சிவாய சிவாய சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏன் 2 சிவத்துக்கு நடுவுல இருக்கும். மிக அற்புதமாக அன்னையோடையும் அப்பனோடையும் நடுவிலே இந்த உயிர் மிக ஆனந்தமாக அறிந்து கொள்ளும். அடுத்தது இப்போ அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை விட சூக்குமமா நிக்கிற ஒரு பஞ்சாட்சரம் இருக்கு. அதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு பேர். இதுல உயிர் என்ன பண்ணும், தன்னுடைய அறிவு முழுவதையும் திருவருளோடும் சிவத்தோடும் அடைந்து விடும். அப்ப ஏன் இருக்காது. இப்ப பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. முதல்ல சிவாய நம ஏன் ஆணவ மலத்தோட அந்த ஆணவ எழுத்துக்களோட இருந்தது. பிறகு பாத்தீங்கன்னா சூக்கும நிலை வந்துச்சு. பிறகு பாத்தீங்கன்னா அந்த நம விட்டுட்டு சிவாயன்னு சொன்னோம். இப்ப உயிரும் திருவருளோடு தன்னுடைய அறிவை ஒப்படைச்சதுனால சிவ மட்டும் இருக்கு. இது 2 எழுத்துக்கள் உள்ள காரண பஞ்சாட்சரம்னு பேர் சிவ. அதை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது சிவ 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 சிவன்னு சொல்றாங்க இல்லையா, அது காரண பஞ்சாட்சரம்னு பேர். இந்த காரண பஞ்சாட்சரம் ரொம்ப உயர்ந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க சொல்லுவது. இந்த 2 எழுத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் அதுல உயிரே இல்லை. ஏங்கிறது பூரா சிவத்தோடு ஒடுங்கி போய்விட்டது. இந்த ஆனந்த நிலைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நிலையில இருப்பது. இதத்தான் சிவயோகம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த உயிரானது தன்னை மறந்து தன்னை உணர்தல் இன்றி சிவத்தோடு ஐக்கியமாகிறதுனாலதான் இந்த சிவ என்கிற காரண பஞ்சாட்சரம் ஒன்று உண்டு. நம்ம திருமூலர் சொல்லுவார், சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. இதுல இந்த திருமந்திரத்துல 9 சிவ இருக்கும். ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு வரையிலும் 2 சிவ, 4 2 8, அப்புறம் சிவகதிதானேல ஒரு சிவ, அப்போ 9. இதை 12 முறை சொன்னால் 108 சிவ சொல்லியாத கணக்கு ஆகிவிடும். எனவே இந்த திருமூலருடைய திருமந்திரத்தை 12 முறை ஓதினால் 108 முறை சிவ என்கிற காரண பஞ்சாட்சரத்தை சொன்னதுக்கு அடக்கம்.
பாருங்க எப்படியெல்லாம் நம்ம அருளாளர்கள் நம் மீது அருள் கொண்டு இந்த மந்திரத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அடுத்தது, இந்த காரண பஞ்சாட்சரத்தை விட சூக்கமா இன்னொரு பஞ்சாட்சரம் இருக்கு. அதுக்கு மகாகாரண பஞ்சாக்கரம்னு பேரு. இதுல அந்த திருவருளும் திரும்பியும் சிவனோடு சேர்ந்துடும். திருவருள் சிவனோடு சேர்ந்த உடனே சி மட்டும் இருக்கும். இதற்கு மகாகாரண பஞ்சாக்கரம் என்று பெயர். அப்ப சி மட்டும். ஒரு நாய் வருதுன்னு வச்சுங்களேன், சீனு ஓட்டும் இல்லைங்களா, அந்த சி. அதனால இதற்கு சிக்கு நாயோட்டு மந்திரம்னு ஒரு பேர் உண்டு. இதற்கு மகாகாரண பஞ்சாட்சரம் என்று பெயர். இப்ப பாத்தீங்க, மொத்தம் 5 வகையான பஞ்சாட்சரம் இருக்கு. ஒண்ணு தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாய. 2வது சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம. அடுத்தது அதிசூக்கும பஞ்சாட்சரம் சிவாய. காரண பஞ்சாட்சரம் சிவ. மகாகாரண பஞ்சாட்சரம் சி. இத பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, மாணிக்க வாசகர் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார். நமச்சிவாய வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சார். பிறகு நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தவம் செய்தவர்களுக்கு தான் சிவாய நமங்கிற ஒரு உபதேசம் கிடைக்கும். அது மாதிரி சிவ சிவ அதான் பார்த்தோம். சிவ அதையும் பார்த்தோம். அந்த சி அது நம்ம மார்கழி மாசம் 2வது பாடல், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரையிலோர் எம்பாவாய்ங்கிற பாடல்ல சீச்சின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த சீச்சிங்கிறது அவர் சீங்கிறத அவரு இந்த இடத்துல போடவே மாட்டார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அருளாளர். அந்த சீங்கிற நம்ம சீ சொல்றோம்ல, அது இல்லை, இந்த சீயை தான் 2 இடத்துல சொல்றாரு சீச்சின்னு. எனவே இது நாயோட்டு மந்திரத்தை மாணிக்க வாசகர் திருவம்பாவையில 2வது பாடல்ல சொல்லி இருக்கிறார். சீச்சி இவையும் சிலவோ விளையாடி அப்படிங்கிற இடத்துல. எனவே இவர் நாயோட்டு மந்திரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். பலவேறு அறிஞர்கள் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பை ஒவ்வொரு விதமா ரகசியமா சொல்லி இருப்பார்கள். ஒரே ஒரு பாடல், பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்லி இருக்கிறார். இந்த பாடல் பாருங்களேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சிறப்பா இருக்கும். இந்த எல்லா பஞ்சாட்சரத்தையும் இதுக்குள்ள அடக்கி இருக்கிறார். மாய நட்டோரையும் மாயா மலமெனும் மாதரையும் வீய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயையை மறந்து ஏயும் அதே நிட்டை என்றான் எழிற்கட்சி ஏகம்பனே என்கிற பாடல். மாய நட்டோரையும், நட்டோர் அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். மாயையாகிய நண்பனையும் மாய நட்டோரையும், மாயா மலம் எனும் மாதரையும், இங்க மாதர்னா மனைவின்னு அர்த்தம். அப்ப நண்பரையும் மனைவியையும் வீய விட்டோட்டி, இதை விட்டு வெளியில வந்துருச்சு. வெளியே புறப்பட்டு இதை 2 விட்டுட்டு வெளியில வந்துருச்சு. மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி, தாதைன்னா அப்பான்னு அர்த்தம், தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயும் அதே நிட்டை. அப்ப நிஷ்டைங்கிறதுக்கு எப்படி மந்திரங்கிறத படிப்படியா சொல்றாரு பாருங்களேன். மாய நட்டோர். இப்ப நண்பருங்கிறவங்க இந்த ந என்கிற எழுத்து, இந்த திரோதான சக்தியை தான் நண்பர்னு சொல்றார். அப்ப மாய நட்டோரையும், அப்ப நண்பன்கிற நங்கிற எழுத்த விடுறோம். திரோதான சக்தியை குறிப்பது ந, அப்ப நாம விட்டுடுறோம். மாயா மலமெனும் மாதரையும், மாதர்னா இங்க மனைவின்னு சொன்ன, உயிருக்கு மனைவியாக இருப்பது ஆணவ மலம். அப்ப அந்த ஆணவ மலத்தையும் விட்டு மலமெனும் மாதரையும் வீய விட்டு ஓட்டி, அப்ப நவையும் மாவையும் விட்டுடு. அப்ப விட்டுட்டா என்ன வருது? சிவாய வருது பாருங்க. அப்ப அது ஒரு மந்திரம். சிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்குல்ல, அது அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை இந்த 2 வரியில வெளிப்படையா சொல்லனா கூட உள்பொருளாக சொல்லி இருக்கிறார். மாய நட்டோரையும் மாயா மலமெனும் மாதரையும் வீய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு, அப்ப நமங்கிற 2 எழுத்தையும் விட்டு விட்டு
மெய்யருளாம். இந்த அருள் இருக்கு பாருங்க, அந்த தாயுடன் சேர்ந்து. அப்ப இந்த என்ன பண்ணுது? திருவருளோடு சேர்ந்து இருக்கிறது. அதான் சிவாய. பின் தாதையை கூடி. அப்ப சி வ இந்த அங்க போய் சேர்ந்துடுது. தாதையை கூடி, அதான் தந்தையோடு சேர்ந்து. அப்ப சியும் வாயோட சேர்ந்து இருக்கு. பின் தாயை மறந்து. தாய்ங்கிறது திருவருள். அப்ப திருவருளை குறிக்கிற எழுத்து வேசார எழுத்து, வேங்கிற எழுத்து. எனவே அந்த தாயையும் மறந்து, அப்ப வாயையும் மறந்தாச்சு. சி மட்டும் இருக்கு. அதான் ஏயும் அதே நிஷ்டை என்றான் எழிற்கட்சி ஏகம்பரை. அப்ப இந்த எல்லா பஞ்சாட்சரத்தையும் இந்த பாடல் மிகவும் ரகசியமாக சூக்குமமாக சொல்லி இருக்கிறது. திரும்ப அந்த பாடலை படிக்கிறேன் பாருங்க, புரியுதான்ட்டு. மாய நட்டோரையும் மாயா மலம் எனும் மாதரையும். மாய நட்டோர் நண்பர், நா என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மாயா மலம் எனும் மாதர், மா என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இது ஆணவ மலம். வெய்ய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து. இந்த தாய்ங்கிறதெல்லாம் வ, தாதைங்கிறது சிங்கிற எழுத்து. தாயை மறந்து ஏயும் அதே நிட்டை என்றான் எழிற்கட்சி ஏகம்பனே. எனவே இந்த மாதிரி பலவேறு அறிஞர்கள் இந்த பஞ்சாட்சரத்தினுடைய வகைகளை பல்வேறு இடங்களிலே அமைத்திருக்கிறார்கள். அப்ப தூலம் சூக்குமம் ஆகிய ரெண்டையும் ஓதறதுங்கிறது சகல நிலை. அதிசூக்குமம் என்பது சுத்த நிலைக்கு உள்ளது. இதனால அதிசூக்குமம் என்பது பஞ்சாக்கரங்கள் உலக பற்றற்று இருப்பவர்களாலே ஞான வேட்கை கொண்டு ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை கேட்டு சொல்ல வேண்டும். அடுத்தது இவங்க அவங்கவுங்க நிற்கிற அனுபவ நிலைக்கு தகுந்த மாதிரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். நாம நான் இந்த நிலையில இருக்கேன். இப்ப உதாரணமா நம்ம சிவாயம் சொல்லிட்டு வரோம், பற்று குறையுது, உடனே கொஞ்ச நாள் ஆகும் சிவாய நமன் மாறிடும். அது இறைவனுடைய திருவருளால் நடக்கும். சில பேர் சிவசிவ என்று சொல்லுகிறார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதோட ஓம்ங்கிறத சேர்த்து சொல்லுவாங்க, பிரணவ மந்திரத்தோடு சொல்லுவார்கள். அது சரியா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு உண்டு. அந்த ஓம் என்று எதோட சேர்க்கணும்னா தூலத்தோடையும் சூக்குமத்தோடையும் சேர்க்கலாம். ஓம் சிவாய நமன் சொல்லலாம், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம். ஆனால் ஓம்ங்கிற பிரணவத்தை நாம சேர்த்து சொல்றது இல்லை, நம்ம ஞானாசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி சொல்லணும். அவர் ஓம் சிவாய நமன் சொல்றாரா இல்ல வெறும் சிவாய நமன் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத கேட்டு அது மாதிரி சொல்லணுமே தவிர நாம சொல்வது இல்லை. அடுத்தது மற்ற 3 இருக்கு பாருங்க, அதிசூக்கமம், காரணம், மகா காரணம். அதை பிரணவ மந்திரத்தையோடு சேர்த்து சொல்லக்கூடாது. ஓம் சிவ சிவ இல்ல ஓம் சிவாய அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு அவங்க விதியாக சொல்லி இருக்கிறார்கள். இது எல்லாம் ஆன்மா நிற்கக்கூடிய நிலையை பொறுத்ததே தவிர இந்த பஞ்சாட்சர மந்திரம் எப்பொழுதும் ஒரே நிலை உடையது. இவை பொருளால் வேறுபட்டன அல்ல. இவை சொல்லக்கூடிய பொருள், உணர்த்தக்கூடிய பொருள் அனைத்துமே உயிரினுடைய நிலையை சார்ந்ததை தவிர அவை எந்த விதத்திலும் பொருளால் மாறுபாடு அடைந்தவை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருவைந்தெழுத்தை ஓதக்கூடிய முறையும் அதனால் விளையக்கூடிய பயன் என்னென்ன என்பதை பற்றி நம்ம ஓரளவுக்கு சிந்தித்திருக்கிறோம். சமய தீட்சையில அவங்க சரியை நிலையில நிற்பார்கள். ஏன்னா நம்ம இது வரைக்கும் சொன்னதை தொகுத்து சொல்லணும்னா சமய தீட்சையில சரியை நிலையில நிற்பார்கள். அவர்கள் தூல பஞ்சாட்சரத்தை ஓதுவார்கள். இதனால் உலக இன்பத்தை பெறுவார்கள். விசேட தீட்சையில கிரியையிலையும் யோகத்திலையும் அவர்கள் நிற்பார்கள். சூக்குமம் என்று சொல்லப்படுகிற மந்திரத்தை சொல்லுவார்கள். உள்ளம் உலகிலிருந்து நீங்கி சிவன்பால் செல்லும். நிர்வாண தீட்சையில ஞானத்துல கேட்டல்லையும் சிந்தித்தல்லையும் அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்லுவார்கள். இதனால் அவர்களுக்கு பாச ஞானம் நீங்கும். தெளிதல் நிலையில இருப்பவர்கள் காரண பஞ்சாட்சரத்தை சொல்லுவார்கள். இது பசு ஞானம் நீங்கி திருவருளை பெறுவார்கள். அடுத்தது நிட்டை கூடுதல்ங்கிற நிலையில அவர்கள் மகாகாரண பஞ்சாட்சரத்தை சொல்லுவார்கள்.
அவர்கள் சிவானந்தத்திலே மூழ்கி இருப்பார்கள். இது நெட்டை கூடுதல். அப்ப பஞ்சாக்கரம் அவரவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கீழே இறங்கி விடாமல் இருப்பதற்காகவும், தெளிதல் நிலையிலே இருப்பவர்களுக்கு நிட்டை கூடுதல் என்பது என்ற ஒரு படியை அடைவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய மந்திரம்தான் இந்த பஞ்சாட்சர மந்திரம். இந்த 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த அதிகாரத்துல 10 குறள்களை சொல்ல இருக்கிறோம். இப்ப முதல் குறளுக்கு போறோம். 81வது குறள். இதுக்கு தலைப்பு 5 நூற்பொருளும் 5 எழுத்தின் பொருளே ஆகும். அனைத்து நூற்பொருளும், எல்லாவினுடைய நூலினுடைய பொருளும் எதுன்னு கேட்டா 5 எழுத்தினுடைய பொருளை தான் சொல்லுது அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுகிறது. குறளை படிக்கிறது. அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். திருப்பவும் படிக்கிறேன். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் 5 பொருள் நூல் தெரிய புகின். அருள் நூல் அப்படின்னா ஆகமங்கள்னு சொல்றோம், ஆகம நூல்கள்னு சொல்றோம். ஆக அருள் நூல் அப்படின்னா ஆகம நூல். ஆரணம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ஆரணம் கான் அப்படின்லாம் வரும். அப்ப ஆரணம்ங்கிறது அறநூல் ஆகிய வேதம். அல்லாதும்னா இந்த இரண்டும் அல்லாமல், அதான் வேதமும் இல்லை ஆகமும் இல்லாத இருக்கிற நூல் அல்லாதும். அப்ப புராணம் இதிகாசம் ஆகியவற்றை பற்றி சொல்றது. அப்ப புராணம் இதிகாசம் ஆகிய நூல்கள் அனைத்தும் தெரிய புகின். தெரிய புகின்னா ஆராய்ந்து பார்த்தால். எதை ஆராய்ந்து பார்த்தா? வேதத்தையோ ஆகமங்களையோ அல்லது இவை இரண்டும் இல்லாமல் புராண இதிகாசங்களையோ அல்லது திருமுறைகளையோ நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரிய புகின் 5 பொருள் நூல். இந்த பஞ்சாட்சரம் 5 பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடிய, விளக்கமாக சொல்லக்கூடிய நூலாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுகிறது. அப்ப இறைவன் செய்ய அருளிய முதல் நூல் வேதம். இத முதல் நூல்னு சொல்றோம். இவை வேதம் ஆகமம் இந்த இரண்டையும் இறைவனே நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். ஆக வேதம் ஆகமம் ஆகிய இரண்டும் இறைவனால் அருளி செய்யப்பட்டவை என்பதனாலே இறைவனுக்கு எவ்வளவு மதிப்பு தருகிறோமோ அதே மதிப்பை வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் தர வேண்டும். அதனால்தான் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆனா பசு, கவம்னா நிறைவடைதல். அப்ப பசுவானது இறைவனோடு சேர்ந்து நிறைவடைவதனால இந்த நூல்களுக்கு ஆகம நூல் என்று பெயர். இந்த வேதங்கள் பொதுவாக மேலோட்டமாக பொருளினை விளக்கக்கூடியவை, உண்மையை முழுசா உணர்த்தாது. எனவே இவை பொது நூல் என்று சொல்லப்படுகின்றன. உலக மாந்தர் உண்மையை ஓரளவுக்கே இதை அறிந்து கொள்ளலாம் என்பதனாலே இது பொது நூல் என்று சொல்லப்படுகிறது. இது வேதம். பிறகு அதிலிருந்து சிறப்பு நூலாக ஆகமத்தை சொல்கிறார்கள். அந்த சிறப்பு நூல் என்பது உண்மையை முழுமையாக உணர்த்துவது. ஒரு கோயில் அமைக்கிறார்கள். அந்த கோயில்ல கருவறை எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மண்டபமும் எப்படி இருக்கணும், அதனுடைய பூசை வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் என்று சொல்வது ஆகமம். ஆக எந்த ஆகமங்கள் பல வகை. எந்த ஆகமத்தின்படி இந்த கோயில் பூசை நடைபெறுகிறது என்று கேட்பதை பார்த்திருக்கலாம். எனவே ஆகமம் என்பது வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். அப்ப வேதமா இருந்தாலும் சரி ஆகமமா இருந்தாலும் சரி இறைவனால் படைக்கப்பட்டவை என்பதனால இறைவனுக்கு தரக்கூடிய அதே மதிப்பினை அதுக்கும் தருகிறோம், வேதத்திற்கும் ஆகமத்துக்கும் தர்றோம். அடுத்தது பொது நூலினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா மக்களுக்கு அறத்தை உணர்த்துவது, அவர்களை உலகியலில் நிறுத்துவது. எனவேதான் ஆகம நூல் பொது நூல் என்று அதாவது பொது நூல்னு சொல்லுகிறார்கள். ஆக வேதம் ஆகமம் என்பவை இரண்டுமே பொது நூல் என்றும் சிறப்பு நூல் என்றும் சொல்கிறார்கள். இந்த இரண்டினுடைய அடிப்படையான செய்தி என்னன்னு கேட்டா பஞ்சாட்சரத்தினுடைய பொருளை விளக்குவதாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஆகமத்தை அருள் நூல் என்றும் வேதத்தை அறநூல் என்றும் சொல்கிறார்கள்.
இந்த இறைவன் தோற்றுவித்த 2 நூல்களையும் முதல் நூல் என்று சொல்வதனால மற்ற நூல்கள் சார்பு நூல்கள் என்று சொல்கின்றார்கள். இவை புராணங்கள், இதிகாசங்கள். ஐயா இன்னும் ஒரே ஒரு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நூல் சொல்லுங்க. நூலு வேத அந்த 2வது கொண்டு சொன்னீங்களா, சொல்லுங்க இன்னும் ஒரு முறை. அதாவது வேதம் என்பது பொது, சிறப்புங்கிறது ஆகமம். பொது நூல் என்பது வேதம், சிறப்பு நூல்ங்கிறது ஆகமம். அந்த வேதம் என்பது மக்களுக்கு, அதாவது பொது நூல் என்பது மக்களுக்கு அறம் முதலியவற்றை உணர்த்தும். எனவே இதை நம்ம அறநூல்னு சொல்றோம். அதே நேரத்துல சிறப்பு நூலினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, உலகியல்ல வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு திருவருளை தெளிப்பதுதான் சிறப்பு நூலாகிய ஆகமம். இது அருள் நூல் என்று சொல்லப்படுகின்றன. எனவே முதல் நூலை அடி ஒற்றி வருகின்ற நூல்கள் அனைத்தும் வழிநூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. அத புராணம், இதிகாசங்கள், திருமுறைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எல்லா வகையான நூல்களினுடைய அடிப்படை கருத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அவை அனைத்துமே திருவைந்தெழுத்தினுடைய பொருள் விளக்கமாக அமைந்திருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப எழுத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா பதி, பசு, பாசம். எனவே எல்லா சமய இலக்கியங்களும், எல்லாம்னா நம்மள இருக்கிற அனைத்தினுடைய இந்து சமயத்தினுடைய அனைத்து சமய இலக்கியங்களும் பதி, பசு, பாசத்தை விளக்கவனமாகவே இருக்கின்றன. இதைத்தான் இதே உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாசம்ங்கிற நூல்ல சொல்றார். பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி, பசு, பாசம் தெரித்தல். ஆக இந்த மூன்றிலும் நமக்கு இருக்கிறது பதி, பசு, பாசத்தை விளக்குவதாகத்தான் அமைந்திருக்கின்றன என்று இந்த குறள் சொல்லுகிறது. ஆக எந்த நூலாக இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், அந்தந்த மதத்தினர்கள் அவரவர்களுக்குன்னு அவர்களுடைய கொள்கைகளை அமைத்து ஒரு சொற்றொடர் வைத்திருப்பார்கள். அதற்கு மகா வாக்கியம் என்று பெயர். நம்ம சமயத்திற்கு, சைவ சமயத்திற்கு அமைந்திருக்கிற மகா வாக்கியம் தான் இந்த திரு ஐந்தெழுத்து. இதைத்தான் எல்லா நூல்களும் வெவ்வேறு விதமாக விளக்குகின்றன. ஆக வேதமா இருந்தாலும் சரி, ஆகமங்களாக இருந்தாலும் சரி, அதன் பின்ன இருக்கக்கூடிய திருமுறைகளானாலும் சரி, எந்த நூலாக இருந்தாலும் அவை பதி, பசு, பாசத்தை விளக்குவதை அன்றி வேறு இல்லை. எனவேதான் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகில் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல ஒரு பாடல் உண்டு. அதாவது 44வது பாடல். அஞ்செழுத்தே ஆகமம். சொல்லுங்க ஐயா. சைவ சமயத்தின் மகா வாக்கியம் சொல்லுங்க ஐயா. அதான் மகா வாக்கியம் தான், நம்ம பஞ்சாட்சரம் தான், 5 எழுத்து தான். நமச்சிவாயங்கிற மந்திரம் தான் மகா வாக்கியம், வேற ஒண்ணு. நமச்சிவாயங்கிற மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மகா வாக்கியம் நமக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் ஆதி புராணம் அனைத்தும் 5 எழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாய் மோனந்த மாமுத்தியும் என்று 44வது பாடல் உண்மை விளக்கத்துல சொல்றாங்க. ஆக ஆகமம், வேதம் ஆகியதெல்லாம் 5 எழுத்து தான். அதாவது 5 எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அருமறைனா வேதம், ஆதி புராணம் அனைத்தும் 5 எழுத்தே, ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று உண்மை விளக்கத்துல சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்க வேதமாக இருந்தாலும் சரி, ஆகமங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே பதி, பசு, பாசம் ஆகிய 3ஐயும் விளக்கக்கூடியவாகத்தான் இருக்கும். இந்த 5 எழுத்தினுடைய பெருமையை, பொருளை விளக்குவதாகத்தான் இவை அமைந்திருக்கும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எனவே எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெருமொழியாய் இருப்பது என அதன் சிறப்பை இந்த முதற் செய்யுளானது விளக்குகிறது. ஆக இந்த முதல் குறள் மறையாத வேதமா இருந்தாலும் சரி, ஆகமமாக இருந்தாலும் சரி, இதை ஆராய்ச்சி செய்தால் இது 5 எழுத்தினுடைய பொருளாகத்தான், அர்த்தமாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது 82வது குறள். 5 எழுத்தில் நிற்கும் பொருள்கள். இந்த 5 எழுத்துல என்னென்ன பொருள் நிற்கிறது நம்ம முன்னாடியே அதை பார்த்துட்டோம். அதை நம்ம பாடலுக்கு போறோம், வேற ஒன்று.
இந்த பாடல் இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி, உற நிற்கும் ஓங்காரத்துள். இறைனா தெரியும், பெருமான், சிவம். சக்தி வ, பாசம் ஆணவ மலம். பாசம்னா இங்க ஆணவ மலத்தை குறிக்கிறது. எழில் மாயை, எழில் மிக்க மாயை. ஆவி, ஆவினா உயிர் என்பவை. அப்ப இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி இவை அனைத்தும் உற நிற்கும் ஓங்காரத்துள் பொருளாக பொதிந்து நிற்கும். எதுக்குள்ளால? ஓம் என்னும் பிரணவத்துக்குள்ளால அடங்கி இருக்கும். இந்த பஞ்சாட்சரத்துல இந்த 5ம் அடங்கி இருக்கும். அதை போலவே ஓங்காரத்துள்ளும் இது அடங்கி இருக்கும். அதுதான் இந்த குறள் சொல்லுது. இந்த குறள்ல 5 எழுத்தும் என்னன்னு சொல்லு. என்னன்னா இவங்க அந்த வரிசையா சொல்லி இருக்க மாட்டார். இறை சொன்னார், அதான் சி. சக்தி வ, பாசம் ஆணவ மலம், அது இல்ல சாரி, ஆணவ மலம்ங்கிறது ம, எழில் மாயைங்கிறது ந, அதான் திரோதான சக்தி. ஆவி, ஆவிங்கிறது உயிர். இந்த 5ஐயும் வரிசை மாற்றி இந்த பஞ்சாட்சரத்துள் அடங்கி இருக்கும் என்று இதை சொல்லி இருக்கிறார். இதுதான் ஓங்காரத்துள் எவ்வாறு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நமசிவாயில பாத்தீங்கன்னா இந்த வ இருக்கு பாருங்க, அது நாவோடு அடங்கும். நமசிவாயத்துல வ நாவோடு அடங்கும். அடுத்தது இந்த இருக்கு பாருங்க, அது மாவோட அடங்கும். எனவே சி வா அப்படின்னு இருக்கு. அப்ப நமங்கிறதுல ந வாவோட அடங்கிடுது, மா யாவோட அடங்கிடுது. எனவே சிவாயன்னு அடங்கிடும். அந்த சிவாய் அப்படிங்கிறது, சிவா அப்படிங்கிறது அ அப்படிங்கிற எழுத்துக்குள்ள அடங்கும். ஏங்கிறது ஊக்குள்ள அடங்கும். ம மலத்தில் அடங்கும். அப்ப அ உ ம இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஓம். அப்ப ஓம்காரத்துக்குள்ளேயும் அந்த நமச்சிவாய அடங்கி இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், அதான் நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்றேன்ட்டு. ஓகே, அப்ப இந்த வ சாரி சீல ஒரு நிமிஷம், ந வாவுக்குள்ள அடங்கு. நங்கிற எழுத்து வாவுக்குள்ள அடங்கும். அதே மாதிரி மா இருக்கு பாருங்க, அது யாவுக்குள்ள அடங்கும். அப்ப சிவாய மட்டும் இப்ப இருக்கும். அப்ப ந 2மே சிவாயக்குள்ள அடங்கிறது. அப்ப சிவாய ஓகே. பிறகு சிவாங்கிறது ஆவுக்குள்ள அடங்கும். ஏங்கிறது ஊல இருக்கும், ஊல அடங்கும். இந்த மங்கிறது அப்பொழுது வந்துடும். அப்ப இந்த 3ம் அகரம், உகரம், மகரம் ஆகிய இந்த 3ம் சேர்ந்தது பிரணவம். அப்ப ஓங்காரத்துக்குள்ள இந்த 5ம் அடங்கி இருக்கு. இப்ப 5ம் பஞ்சாட்சரத்திலையும் அடங்கி இருக்கு, இந்த 5ம் ஓங்காரத்துள்ளே அடங்கி இருக்கு. எனவேதான் ஓம்ங்கிறத பிரணவ மந்திரத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த குறளினுடைய விளக்கம். எனவே இந்த குறளானது இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி, உற நிற்கும் ஓங்காரத்துள். அப்ப ஓங்காரத்துக்குள்ளால இது அடங்கி இருக்கும். இதே உண்மை விளக்கத்துல திருவதிகை மனவாசகம் கடந்தார் முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கம்மா. ஐயா, நமச்சிவாய அப்படின்னாலும் ஓம் அப்படின்னாலும் 2 ஒண்ணுதான் சொல்றீங்களாங்க ஐயா? ஆமா, பஞ்சாட்சரத்துக்குள்ள பஞ்சாட்சர எழுத்து 5மே ஓமுக்குள்ளால அடங்கி இருக்கு. அதான் இதுல சொல்றார், உற நிற்கும் ஓங்காரத்துக்குள். ஓம் என்னும் பிரணவத்திலும் அவ்வாறே நிற்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப ஓம்னு சொன்னாலும் பஞ்சாட்சரம் தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரம் பெருமானுக்குள்ள அடக்கம். எனவே பஞ்சாட்சரமும் ஓமும் பிரணவம் எல்லாமே பிரணவத்தை தான் சாரும். எனவே ஓம்னு சொன்னாலும் சிவாயனம்ங்கிற பஞ்சாட்சரமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் இந்த குறள் சொல்லுது. பாருங்க, திருப்போ அதுல இறை, சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி, உற நிற்கும் ஓங்காரத்துள். ஓம் என்னும் பிரணவத்திலும் அவ்வாறே அடங்கி இருக்கிறது. அப்ப ஓம்ங்கிறதும் இதே மாதிரி 5 பொருள்களை குறிக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கார். இதுல இந்த சிவாய நம அப்படிங்கிற போது சி வா இந்த 2ம் ஞான நடனத்தை குறிக்க போகிறது. ஏன்னா நம்ம அடுத்த குறள்ல ஞான நடனம்னா என்னன்னு சொல்ல போறோம். அந்த குறள்ல
சி வா அப்படிங்கிறது ஞான நடனத்தை சொல்கிறது. ம ந என்பது ஊன நடனத்தை சொல்கிறது. ய என்பது இந்த இரண்டிற்கும் நடுவாகப்பட்ட உயிர் இருக்கிறது. ஆக ய என்பது இந்த ரெண்டிலையுமே இருக்கு. இது ஞான நடனத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், ஊன நடனத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஊனம் என்பது அதை விட சற்று தாழ்வான நடனம், அவ்வளவுதான், வேற ஒன்றும். இதுவும் பெருமானால் நடத்தப்படுவது. ஆக ஞான நடனம், ஊன நடனம் என்பதை பற்றி பின்னாடி சொல்ல போறோம். அதற்காக தான் இவர் என்ன பண்ணார், இந்த வரிசையை மாத்தி இதுல போட்டிருக்கார் அப்படின்னு இந்த உரையாசிரியர் சொல்கிறார். எனவே இது சிவாய நம என்று ஒரு வரிசையில் சொல்லாமல் முதல்ல பாசத்தை சொல்லிட்டார், பிறகு எழில் மாயையை சொன்னார், ஆவிய கடைசியில சொல்லியிருக்கிறார். அது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பின்னாடி அந்த பாடல் வரும்போது அடுத்த 83வது குறள் பார்க்கும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எனவே ஆசிரியர் மகாரத்திற்கு பாசம் என்று பொருள் கூறினார். இதுல பாசம்னு சொன்னா ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் சொல்லவில்லை, இங்க ஆணவ மனத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். எழில் மாயைங்கிறதுலதான் நாம கண்மம், மாயை அந்த இரண்டும் அடங்கி இருக்கிறது. அந்த எழுத்து தான் ந. எனவே இந்த குறள் என்ன சொல்கிறது என்று கேட்டால், இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துக்குள். அப்போ ஓங்காரத்துக்குள்ளால இந்த மூன்றும் அடங்கி இருக்கிறது. இதனால தான் தேவாரத்துல நம்ம திருஞான சம்பந்த பெருமான் முதலான எல்லா பெருமக்களும் அருளாளர்களும் நமச்சிவாய பதிகம் என்கிற பதிகத்தை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஞானசம்பந்தருடைய இதுல கூட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. இப்பதான் நம்ம சொன்னோம், அருமறைகள் சொல்லுவது 5 எழுத்தினுடைய பொருள் விளக்கம் தான். அதுதான் ஞானசம்பந்தர் சொல்லி இருக்கிறார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை. அவருக்கு உபநயனம் செய்யும் போது வேதம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, வேதத்துக்குள்ளால இருக்கிற மெய்ப்பொருள்ங்கிறது எங்களுடைய தலைவன் பெருமான் சிவபெருமானினுடைய பெயர் தானே ஒழிய வேறு இல்லை அப்படிங்கிறத நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி இருக்கிறார். அதே போல திருநாவுக்கரசர் பெருமானும் அழகா சொல்லி இருப்பார், இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்றதுனால நாம எவ்வளவு இந்த உலகத்துல பாவம் பண்ணியிருந்தா கூட உடனே தீர்ந்துடும். எப்படி ஒரு மலை போல விறகு இருக்கு, அந்த விறகுல ஒரு சின்ன தீப்பொறி பட்டா போதும், அவை அனைத்தும் அழிந்து விடுவோம். அதுபோல அதெல்லாம் சொல்லுவார், உலகினில் பண்ணிய பயின்ற நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவேன்னு சொல்லுவார். அப்ப விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய தீப்புகில் அவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. ஒரு இருட்டு 10 வருஷமா அந்த அறை பூட்டப்பட்டே இருக்கிறது. 10 வருஷத்து இருட்டு அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு விளக்கு ஏற்ற வேண்டியதில்லை, ஒரு சிறு விளக்கு ஏற்றினால் அந்த 10 வருஷத்து இருட்டும் ஒரே ஒரு நொடியில் காணாமல் போய்விடுவது போல நம் வினைகள் அத்தனையையும் கண்ணிமைக்கிற நேரத்துல நீக்கக்கூடிய ஒரே மகா மந்திரம் இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய வகைகளை யார் யார் எப்பொழுது சொல்ல வேண்டும், எந்த நிலையை இருப்பவர்கள் சொல்ல வேண்டும், என்ன பலனை அதனாலே பெறலாம் என்பதை இந்த அமர்விலே இதுவரை சிந்தித்தோம். இந்த சிந்தனையின் வெளிப்பாடாக நாம் இடைவிடாது நம்முடைய ஆழ் மனத்திலே, சுந்தரர் சொல்வார் இல்லையா, என்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே, இது பழக்கத்தின் காரணமாக இடைவிடாது சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணமாக. எப்படி மகளிர் தலையில ஒரு தண்ணீர் குடம், இடுப்புல ஒரு தண்ணீர் குடம் எடுத்துக்கொண்டு ஒரு கையை வீசிவிட்டு பக்கத்தில் இருக்கிற தோழிமார்களிடம் பேசிக்கொண்டே வரும்போது கூட அவர்களுடைய நினைவு முழுவதும் அந்த பானை விழாமல் இருக்க வேண்டும் என்று இருக்குமோ, அதை போலவே நாம் பல உலகியல் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட நமது ஆழ் மனத்திலே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம்
சிவ அனுபவத்திலே என்றென்றும் திளைத்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது இன்பமே துன்பமில்லை என்கிற பெருமானாருடைய வாக்கு மெய்யாகும். எனவே அந்த நிலைக்கு நாம் மேலும் மேலும் உயர்வோமாக என்று சொல்லி இந்த 82வது குரலோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். இதுவரை கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இதனை ஏற்பாடு செய்திருக்கிற அம்மையாருக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமः. சிவாய நமங்கய்யா. அதான் முடிச்சிட்டீங்களா ஐயா? முடிச்சிட்டோம். சரி, நல்ல இன்னைக்கு 5 எழுத்தை பத்தி அவ்வளவு சிறப்பான விளக்கங்கய்யா. இது எல்லாருக்கும் ஒரு நிறைய சந்தேகம். இப்ப நம்ம விமலா தேவி தான் நிறைய கேட்பாங்க இதை பத்தி எப்பயுமே. அந்த மாதிரி இன்னைக்கு நல்ல விளக்கம் கேட்டாங்க. என்னென்ன நான் கூட ஒரு ருத்ரம் படிக்கக்குள்ள சொல்றாங்கய்யா, ஓம் போட்டுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆமா, தீக்க வாங்கின பிற்பாடு நிறைய சந்தேகம் வரும் எல்லாருக்கும். நான் அதுதான் வாங்க கிட்ட சொன்ன செல்வியெல்லாம் இப்ப தீட்சை வாங்க போக்குள்ள சொல்லிட்டேன், குருநாதர் என்ன சொல்றாரோ அந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும். அதனால பூனிசியம்மாவுக்கு இந்த சந்தேகம் நிறைய நாள் உண்டு. கந்தர் அன்னைக்கு இது என்ன போடுது, கார்த்திகை சனிக்கிழமை பெருமாளே வருது, அதுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம படிக்கிறோம். பெருமாளே என்ன உயர்ந்தவர், முருகப்பெருமான் உயர்ந்தவர், பெருமாளே அந்த வார்த்தை நிறைய குருமாருக்கு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்பப்ப அந்த சந்தேகம் வந்துகிட்டேதான் இருக்கு மற்ற அடியார்களுக்கு எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு அழகா அந்த ஓங்கார தத்துவம்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு, அந்த பஞ்சாட்சரத்தோ என்ன சிறப்பு அந்த அப்படின்னு விளக்கம் அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லா அந்த முன்கூட்டி அந்த விளக்கம் சொன்னீங்க. 5 எழுத்து அந்த பாடலுக்கு முன்னால விளக்கம், 81வது பாடலுக்கு முன்னால அந்த 5 எழுத்துக்கு என்னன்னு ஒரு விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்களே. அது என்ன அப்படின்ற அந்த சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. யாகமும் வேதமும் ஒண்ணுதான், இருந்தாலும் எது எந்தெந்த நிலைக்கு எப்படி எடுத்து செல்லுதுன்றத விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சிவா, யாராவது 1-2 பேரும் பேசலாம், ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் வாழ்த்து பாடல் பாடலாம். சந்தேகமா இருந்தாலும் கேட்கிறான். நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, கை தூக்குங்க, வாய்ப்பு கொடுக்குறோம். அடியேனும் சாருமதி அம்மா புவனேஸ்வரி அம்மா இவங்களேதான் பேசுறன்றது இல்ல, நீங்களும் பேசணும். நீங்களாம் என்ன கேக்குறீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சாருமதி அம்மாவுக்கு கை தூக்கினா கூட நாங்க அடுத்த தரம் வாய்ப்பு கொடுக்கறது. அதனால நீங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய சிறப்பையா, நல்லா சொன்னீங்க. காது குளிர கேட்டோம். வீட்டுல இருந்தபடியே கேட்கறதுக்கு இவ்வளவு தவம் பண்ணிருக்கிறோம் நாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நமச்சிவாயால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நல்லா உணர்ந்துட்டோம். சிவாய நமையா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குறியா கேட்கறதுக்கே. இந்த பிறவி எடுத்ததே இதெல்லாம் கேட்கதான். சிவாய நம, சிவாய நம. அடுத்ததாக பொன்னுசாமி ஐயா வாருங்கள் ஐயா. அடுத்தது தவமணி அம்மாவுக்கு அப்புறமா வாய்ப்பு கொடுக்குறேன். ஐயா, எனக்கு ஒரு ஐயம். இந்த மகாரம் நகாரம் எதுல அடங்குது ஐயா? சீலையும் வாயிலையும் அடங்கும். மகாரம் வாவில் அடங்கிடுதுங்களா அருட்சக்தியோட? ஆமா ஆமா. நகாரம் நகாரம் சீல அடங்குது இல்லைங்களா? ஆமா ஆமா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிவாய நம. திருச்சிட்டம். அடுத்ததாக தவமணி அம்மா பேசுங்கம்மா. நம்மையா திருவடி வணங்கிறேங்க. அடியார் பெருமக்கள் அனைவரையும் அவர்கள் பொன்னா திருவடி தாமரை மலர்களை சென்னியில் சூட்டி மகிழ்கின்றோம் அம்மா. இந்த பொழுது இனிய பொழுது, மார்கழி திருநாளிலே இவ்வளவு ஒரு நல்லதொரு அருள் நமக்கு என்ன சொல்றதுங்க, திரோதானமே அருள்மாங்க. இன்னைக்கு அருளாயி அழகா ஐயாவுடைய திருவாயால இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு உரையை நம்ம கேட்கறதுக்கு என்ன தவம் செய்தோமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு நாள் நமச்சிவாயா எழுதுங்க, 108 முறை எழுதுங்க, 1008 முறை எழுதுங்க, ஆனா ஓம் முன்னால போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் போடக்கூடாது அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்ததுங்க ஐயா. அது இன்னைக்கு ரொம்ப தெளிவா நமச்சிவாய மந்திரத்துக்குள்ளார பஞ்சாக்கரத்துக்குள்ளாரதான் பிரணவம் அடக்கம், அது எப்படி அடக்கம்னு விரிவாக சொன்னது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அது போல இந்த பஞ்சாக்கர மந்திரத்தின் 5 படிநிலைகள், இருதலை மாணிக்கம், நாயூட்டு மந்திரமெல்லாம் இப்பதாங்க ஐயா கேட்கிறோம்.
இதெல்லாம் மிக மிக அற்புதம் ஐயா, அற்புதம் அற்புதம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் விளங்க வைக்கிறீங்க. உங்களுடைய திருவடிகளை இங்கிருந்தே நாங்க சாஷ்டாங்கமா பெண்கள் வந்து சாஷ்டாங்கமா இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன சொல்றதுங்க ஐயா, வார்த்தைகள் இல்ல அப்படிங்கறதுதான் எனக்கு. ஏன்னா இல்லத்துல இருந்துட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு சிவாக்கர சாமிகள் சொல்லுவாரு, தோசை ஊத்தும் போது நீங்க ஆசை பத்து படிங்க, சோறு வடிக்கும் போது குழைத்த பத்து படிங்கன்னு இல்லத்துல இருந்து இல்ல பணிகளை எல்லாம் அந்த செய்துகிட்டே இந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்க 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 என்ன சொல்றதுங்க, அறிவு விளக்கம்னா ஆன்மாவுடைய உணரும் வகையில உணரக்கூடிய திறனை வந்து எங்களுக்கு போதிச்சுட்டு இருக்குங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம், நல்லதொரு புண்ணியம் ஐயா. எப்படி நமக்கு சிவாய வாழ்க ஆரம்பிக்கும் போது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், சீசி இவையும் சிலவோ என்று. ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. திருநாவுக்கரசரையும் திரியா காழி பிள்ளையாரையும் அப்படியே உலாவை விட்டு பட்டினத்தாரையும் தாயுமான சுவாமிகளையும் மிக மிக அருமைங்க ஐயா. இதெல்லாம் கேட்க கேட்க காதுகள் வந்து புண்ணியம் பண்ணிருக்குங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் போல எங்க காதுகளுக்கு நல்லதொரு அறியும் திறன், உயிர்கள் விட்டு விட்டு அறியும். இதை வந்து விடாம கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஐயா. இந்த பதிவுகளை, இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்துல நீங்க போடக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருந்தாதான் இந்த உயிர்களுக்கு வந்து அறிவு விளங்கும் அப்படிங்கிறது அடியனுடைய புரிதலுங்கய்யா. சிவாய நமங்கய்யா, திருவடி வணிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். சிவசிவ வாய்ப்பளித்த இந்த நல்லதொரு நிகழ்வை வந்து அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பிரேமாவும் அவங்கதான் காரண பொருள்னு சொன்னாங்க. காரணம் அல்லாது காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மாவை வணங்கிக்கிறேங்க, அடியார் பெருமக்களை வணங்கிக்கிறேங்க. சிவாய நம்மையா, திருவடி பண்ணிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாய் சிவாய். நன்றி நன்றி, அருமையா பேசுனீங்கம்மா. அடுத்தது அம்மா மாரீஸ்வரி அம்மா, வாருங்களம்மா. ஐயா சிவாய நமங்கய்யா, திருவடி வணக்கம் ஐயா. இப்போ இன்னைக்கு கேட்டதெல்லாம் புதுமையா இருந்ததுயா எங்களுக்கு. நல்லா இருந்ததுயா, நன்றியா ஐயா. அப்போ ஓம்னு சொன்னாலே போதுமாங்க தானே ஐயா? அதாவது ஓம்னு சொன்னாலே போதுங்கன்னா சிவாய நமங்கிறது தான் நமக்கு நமக்கு வந்து சைவ சமயத்துக்கு பஞ்சாட்சர மந்திரம் தான் அடிப்படை. பஞ்சாட்சரம் தான் அதனுடைய சுருக்கம் ஓம், அவ்வளவுதான். ஒழிய ஓம் சொன்னாலே போதுமான்னு கிடையாது. சிவாய நம்ம தான் சொல்லணும், இல்ல நமச்சிவாயன்னு சொல்லணும். பஞ்சாட்சர மந்திரத்துல தான் இறைவன் இருக்கார், ஓம்னு அடங்கி இருக்கிறார். நன்றியா. அதாவது ஓம் சிவாய நமனும் சொல்லுவாங்க, ஓம் நமச்சிவாயனும் சொல்லுவாங்க. ஆனா மத்த மூன்றையும் வந்து ஓம் சேர்த்து சொல்லக்கூடாதுன்னு நம்ம வகுப்பிலே சொன்னோம். புரியுதுங்க புரியுதுங்க. நன்றியா நன்றி. சிவாயனம். சிவாயனம். அம்மா வள்ளியம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வள்ளியம்மா. அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. வணக்கம்மா ஐயா. உங்களுக்கு வகுப்பை இன்னைக்கு தாமா நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப அருமையா இருக்குது. என்னைய வந்து இதுல இணைச்சு விட்டது நம்ம மாரீஸ்வரி அம்மா தான். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. பிரேமம்மா, எனக்கு அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கு. பாத்துக்கிடுங்க, இந்த வகுப்பை நான் தொடர்ந்து கலந்துக்கணும், அதுக்கு இறையருள் புரியணும். நல்லது நல்லதுங்கம்மா. நாங்க ஐயா மாதிரி இல்ல, அவர் வரலன்னா கூட அடுத்தது அவருக்கு சிவஞான போதை எடுக்கணும்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கோம். அது எம்பெருமான் செவிகளுக்கு போட்டிருக்கோம். ஐயாவும் அது எடுக்கணும். ஏன்னா ஐயாவுடைய வகுப்பு கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். ஆமா, அவர் விட்டுட்டா நம்மளுடைய பதிவு இப்படியே போயிடுது. இல்ல உண்மை விளக்க 44வது படம் நம்மளால சொல்ல முடியலன்னா கூட அந்த பாடல தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. ஐயா 44 பாடம் என்ன சொல்லிக்க புக்கை தேடி 44 பாடம் எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறாரு ஐயா. அதனால நமக்கு அது பாடெல்லாம் மனப்பாடம், ஒவ்வொரு குரூப் எல்லாம் மனப்பாடம் பண்றாங்க. சிவஞானம் போது மனப்பாடம் பண்றாங்க, உண்மை விளக்கம் மனப்பாடம் பண்றாங்க. ஆனா நம்ம இன்னும் தேவாரம் திருவாசம் இப்படியே போயிட்டு இருக்கோம் தவிர அதுலயும் நம்ம அர்த்தம் புரியாம தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்படியே அர்த்தம் தெரிஞ்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த உண்மை விளக்கெல்லாம் மனப்பாடமா ஒரு குரூப்பே நடத்திட்டு இருக்காங்க. முன்ன டெய்லி ஒரு 2 பாரா ஒரு பாரா ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டா 4 பேர் கூட வரமாட்டாங்க. சரி, உணரட்டும், நல்லா புரிஞ்சாவது கேட்டு பயன்பெறட்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் போயிட்டு இருக்கு. அதனால இறைவன் திருவர் தான் எல்லாமே. ஐயா தான், அவர் தான் முடிவு எடுக்கணும், பெருமாள் அவருக்கு உணர்த்தணும், அவ்வளவுதான். சிவசிவா. சரிங்கம்மா, இதுல வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா. நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. பத்மாமா பேசுமா? ஆமாங்கம்மா. நான் ஐயா எனக்கு வந்து இது கருத்து சொல்றதுக்கெல்லாம் தெரியாது. நான் எப்பவும் போல இன்னும் லாஸ்ட் பெஞ்சிலேயே தான் இருக்கேன். 1 வருஷத்துல இருந்து அம்மா கையை பிடிச்சி இழுத்து இழுத்து அடுத்த இதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஐயா இதெல்லாம் சொல்லாட்டி கூட இருண்ட ஒரு 10 வருஷம் பாலடைஞ்ச இடத்துல நிறைய விளக்கு ஏத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்துனா கூட வெளிச்சம் நிறைய வந்துரும்
அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மாதிரி இதெல்லாம் நிறைய இவ்வளவு நாளும் சொல்லாம விட்டுட்டா கூட இனிமே இருந்தாவது அந்த நமச்சிவாய அதை சொல்லுங்க, அதுலயே வந்து நிறைய வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இந்த கருத்து சொல்றதெல்லாம் வராதுங்க ஐயா. அம்மாவால தாங்க ஐயா அப்படியே வந்துட்டே இருக்கேங்க. 10 நாள் வர்றது விடுறது, அம்மா விடுறதே இல்ல. எல்லாரும் குழந்தைங்க ஓடி போனாங்கன்னா கைப்பிடிச்சு இழுத்து இது பண்ணுவாங்க. அம்மா என்னைய அவங்க முந்தானையிலேயே முடிஞ்சு முடிஞ்சு கட்டிட்டு எங்கேயும் விடாம இழுத்து வச்சிருக்காங்க ஐயா. அம்மாவுக்கு தான் எல்லாமே. எனக்கு இந்த ஒரு துளிர் தெரியுது அப்படின்னா, ஒரு துளியாவது இதாவது அப்படின்னா எல்லாமே அம்மாவோடது தாங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஏதாவது தவறா பேசியிருந்தா அனைத்து அடையார்களும் மன்னிக்கவும். அதாவது பத்மம்மா, அம்மா இல்லம்மா, அது இறைவன் திருவருள் தான். அதுவும் அவர்தான் கூட்டு வச்சு அம்மா அந்த திருவருளுமே உங்களாலதாம்மா. இல்லாட்டி சில பேர்லாம் வந்தா என்ன வராட்டி என்ன, வகுப்புல சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் இல்லாம வகுப்புல சேர்ந்தாலும் விடாம இது பண்ணி 2 நாள் வரலைன்னா கூட பத்மாமா ஏன் நீங்க வரவே இல்லையே, நிறைய நாள் வராத மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு நீங்க சொல்லும் போது சிரிப்பா வருங்கம்மா. ஸ்கூல் பசங்க 2 நாள் லீவ் எடுத்துட்டா காரணம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்படி இப்படி அது மாதிரி நானும் திருச்சிக்கு வந்துட்டேமா இங்க வந்துட்டேமான்னு உங்கள்ட்ட நிறைய சொல்லுவேன். அதனால இறைவனோட திருவருள் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து உங்க மூலியமா தான் அது எல்லாமுமே. இல்லாட்டி எனக்கு என்ன அப்படின்னு நீங்க விடவே இல்லை பாருங்க. 2 நாள் வரலைனாலும் திருப்பி கூப்பிடுறீங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாதுங்கம்மா. அதான் சொல்றேன். ஒரு ஏதோ வருஷம்னா பிறந்த நாள்னா போய் ஒரு விளக்கு போடுறது, இத்தினோண்டு ஒரு டம்ளர்ல தருவாங்க எண்ணெய கொண்டு போய் விளக்கு போடுறது வர்றது. அவ்வளோ வரைக்கும் தான். செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஒரு விளக்கு போடுவாங்க எங்க வீட்டுல எல்லாம். பக்கத்துல இருக்க பூவை பறிச்சு வைப்பாங்க. அவ்வளவுதாம்மா எங்களுக்கு. கடவுள் சாமி அது இது எதுவும் தெரியாது. கோயில் போனோம், கல்யாணம் ஆனதுலயும் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல நல்ல கோயிலுக்கு போனோம் வரோம். அவ்வளோ உள்ள என்னைய இவ்வளோ தூரத்துக்கு இந்த இதெல்லாம் புரிய வச்சு இந்த புக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஐயாவோட வகுப்பா உடனே இந்த புக்கை எடுத்து விரிச்சு வச்சுட்டேன். நேத்திக்கு அந்த ஐயா வகுப்பா எனக்கு புரியாட்டியும் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு புக் எடுத்து வைக்கிறதுனாலதான் இப்ப கொஞ்சம் புரியுதுங்கம்மா. மருதப்பன் ஐயாவோடது எல்லார் புக்கையும் நீங்க வாங்கி கொடுத்து இதுல உட்கார வச்சதுனாலதான் இப்ப எடுத்து புக்கை வச்சுட்டு காலையிலேயே எடுத்து வச்சிடுறது. இத பார்த்தோன்னே என்ன புக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறது. அதனால சொல்றேங்கம்மா. ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கவும்மா. நன்றி நன்றிங்கம்மா. அதாவது அம்மா பத்மா அம்மாவுக்கு புக்கெல்லாம் இல்லை, எனக்கு வாங்கி கொடுங்க. 12 திருமுறையும் வாங்கி கொடுத்தோம். அடுத்தது உண்மை விளக்கம் வந்து இப்ப சித்தாந்த சாத்திரம் பயில என்னன்னு ஐயா சொல்லி எனக்கு புரியவே இல்லைம்மா. அது எங்க இருக்குமா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இவருடைய புக்கை வாங்கி அவங்களுக்கு நான் அவங்க அட்ரஸ் கொடுத்து அவங்க பணம் அனுப்பிச்சாங்க. அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டு அவங்க புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தது. இப்ப திருமுறைன்னு ஒரு 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 குரூப்பே இருக்குதுங்கய்யா. திருமுறை அது புக்குன்னு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல யாருக்கு என்னென்ன புக்கு வேணுமோ அதுல போட்டுட்டா வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. அவர் குரியரோட அனுப்பிடுறாங்க. குரியர் எவ்வளவு செலவாகணும் ஆணை ஏற்படுத்தாங்க அவர் பணமே கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பா வந்து ஒரு குமார்னு ஒரு ஐயா செஞ்சிட்டு இருக்காரு. அதுல இப்ப நிறைய புக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்ப அம்மா கூட இப்ப கேட்டிருக்காங்க, நாங்க திருவாசகத்தை விளக்கம் படிக்க போறோம். திருவாசகத்தை விளக்கத்தோட படிக்கணும். தண்டபாணி சுவாமிகளுடைய மகாவித்வான் தண்டபாணி சுவாமியுடைய அந்த விளக்கம் படிக்கிறதுக்கு 2ஆம் தேதி இருந்து ஆரம்பிக்க போறோம். அந்த புக்கு வேணும்னு கேட்டாங்க. உடனே ஐயாவுக்கு மெசேஜ் போட்டு அம்மாவுடைய அட்ரஸ் அனுப்பியிருக்கிறேன். அது அப்படியே அவங்க புக்கு அங்க போகணும்னா விலை அதிகம். அந்த புக்கு எல்லாராலையும் வாங்க முடியாதே அப்படின்னு நினைச்சோம். அம்மா கேட்டாங்க. ஏன்னா நம்ம டெலகிராம்ல போட்டிருக்கோம் எல்லாம் விளக்கத்தோட. டெலகிராம்ல எல்லா புக்கும் அதுல நானே டெலகிராம் பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் அம்மா கேட்ட எனக்கு புக்கு வாங்கி கொடுங்கம்மானா அப்புறம் அம்மாவுக்கு புக்கு வாங்கி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது பார்த்து எல்லாரும் படிக்கணும். ஒரு ஆர்வம் வருது பாருங்க அவங்களுக்கு. அது நம்ம அவங்களை சந்தோஷப்படணும். சிவாய நம்ம வாழ்த்துக்கள்மா. நன்றி. ஒரே ஒரு விஷயங்கம்மா. ஐயா அம்மாக்கு என்னை பத்தி நிறைய தெரியும். நான் 2 வாட்டி கைலாஷ் போனேன், 2 வாட்டி ஆதி கைலாஷ் போனேன், 2 வாட்டி முக்திநாத் போனேன், 2 வாட்டி கேதார் பத்ரி போனேன். இப்படி பெருமையா சொல்லிக்கிறேன் ஒழிய சாமி பாக்குறதுக்கு சாமியை கும்பிடுறதுக்கு அது அப்படி இல்லாமே தெரியாது. எல்லாரும் போறாங்க நம்மளும் போகணும் அப்படிதாங்க ஐயா போயிட்டு வந்தேன். எல்லா தலத்துக்கும் போனேன். ஒரு விவரம் கூட தெரியாது. அம்மா கூட சொன்னாங்க எழுதி கூட வைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. எதுவுமே இல்லைங்க. அப்படியே எப்ப அவரு கூப்பிடுறாரோ அப்படியே ஓடிடுறது, எப்ப போன்னு சொல்றாரோ அப்படியே வந்துரு. அப்படியே தாங்க ஐயா என்னோடது ஓடி இருக்கு. அதனாலதான் சரி இன்னைக்காவது நம்மளோட இதை சொல்லுவோம். ஒரு கருத்து எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத ஒண்ணுமே சொல்லாமையே இருக்குமே அப்படின்றதுனாலதாங்க ஐயா நிறைய பேசிட்டேன். உங்க டைமை நிறைய எடுத்துக்கிட்டேன்.
சிவாய நமங்க ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. சிவாயம் சிவாயம். நன்றிங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாமா? வான்மையில் வளாது பெய்க மடி வண்ணை பாடுறீங்களா? பாடு. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம்மா. அடியார்கள் யாரோ பேசணும்னா மற்ற ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டுங்கம்மா. சார்மதியம்மா.